தேசிய இயக்கத்தின் முக்கிய நிகழ்வுகளை ஷார்ட்கட்ஸில் பார்க்க போகிறோம். 3 வட்டமேசை மாநாடுகள் வரிசையாக நடந்துச்சு. 30லேருந்து 30ல் ஃபஸ்ட்டு, 31ல் செகண்டு, 32ல் தேர்டுன்னு நடந்துச்சு. அதில் 2வது வட்டமேசை மாநாடில் காந்தி பங்கு பெற்றிருப்பார். இவர் ஏன் இதில் பங்கு பெற்றார்னு பார்த்தா, அதற்கு முதல் வருஷம் உப்பு சத்தியாகிரகம்னு ஒரு போராட்டம் நடந்திருக்கும். அதாவது உப்புக்கள் மீதான வரியை நீக்க சொல்லி காந்தி மிக நீண்ட பயணத்தை ஒன்று மேற்கொண்டிருப்பார் தண்டியை நோக்கி. சரியா? அதோட எதிரொலியாக அதற்கு அடுத்த வருஷம் 2வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாநாட்டில் என்ன நடக்கும்னு பார்த்தா, காந்திக்கும் இர்வினுக்கும் ஒரு ஒப்பந்தம் சைன் ஆகும். நாங்கள் உப்புக்கள் மீதான வரியை நீக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் சைன் ஆகும். இது நடந்தது லண்டனில் நடந்துச்சு இந்த மீட்டிங். சரிங்களா? அடுத்து பூனா ஒப்பந்தம். இது யார் யாருக்கு இடையில நடந்துச்சுன்னு பார்த்தா, அம்பேத்கருக்கும் காந்திக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள் மீதான உரிமைகளுக்காக சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தானுச்சு. சரிங்களா? இந்த ஒப்பந்தம் எங்கே சைன் ஆனுச்சுன்னு பார்த்தா, பூனாவில் சைன் ஆனதுனால பூனா ஒப்பந்தம்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து 1935 இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்டது. இது சில நாடுகளோட உரிமைகள் கடமைகளை பேஸ் பண்ணி நம்ம நாட்டுக்கான இந்திய அரசு சட்டத்தை இயற்றினாங்க 1935. சரியா? 1940 ஆகஸ்ட் நன்கொடை. ஆகஸ்ட் நன்கொடைன்னா 1939 to 45 வரைக்கும் 2ஆம் உலகப் போர் பெருசாக வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரியா? 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி எங்கள் நாட்டை எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆகஸ்ட் நன்கொடை, அதாவது ஆகஸ்ட் உடன்படிக்கையில் கையெழுத்தானுச்சு. சரிங்களா? அதில் தனிநபர் சத்தியாகிரகம்னு ஒருத்தர் நடத்தினார். அவர் யாருன்னு பார்த்தா, ஆச்சாரியா வினோபாவேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடத்தினார். அவர் ஏன் நடத்தினார்னு பார்த்தா, 2ஆம் உலகப் போரில் நாங்கள் பங்கு பெறணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை, எங்களை கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தியாகிரகம் மாதிரி ஒன்று நடத்தினார். சரிங்களா? 1942 கிறிஸ் தூதுக்குழு வருகை. இவங்க ஏன் இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லி பார்த்தா, நம்ம இந்தியர்கள் மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணணும். எதுக்காக பிரெயின் வாஷ் பண்ணணும்? 2ஆம் உலகப் போரில் எப்படியாவது பங்கு பெற வைக்கணும் இந்தியர்களுங்கிறதுக்காக, மைண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக அங்கேருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளையனே தயவு செஞ்சு எங்கள் நாட்டை விட்டு வெளியேறுன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் உருவானுச்சு. அடுத்து வேவியல் திட்டம். இது யார் யாருக்கு இடையில நடந்துச்சுன்னு பார்த்தா, இந்தியாவில் இருக்க இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே சமநிலையை கொண்டு வரதுக்காக இந்த வேவியல் திட்டம் இயற்றப்பட்டுச்சு. அடுத்து 1946 அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்துச்சு. இவங்க ஏன் வர்றாங்கன்னு பார்த்தா, இந்திய நாட்டை இந்தியர்கள்ட்ட ஒப்படைக்கணுங்கிறதுக்காக வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, இடைக்கால அரசு நிறுவப்பட்டுச்சு. ஏன் இடைக்கால அரசு இவங்க வந்தது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஒப்படைக்காமல் ஏன் இடைக்கால அரசு நிறுவனாங்கன்னு பார்த்தா, அப்போ முஸ்லீம்கள் தனியாக நின்னாங்க, இந்துக்கள்னு தனியாக நின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மன்னர்களோட வாரிசுகள்லாம் தனியாக நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பார்ட்டாக பிரிஞ்சு நிற்கிறப்ப, சரி இப்போதைக்கு ஒரு இடைக்கால அரசு மாதிரி நிறுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைக்கால அரசு நிறுவனாங்க. அடுத்த மவுண்ட் பேட்டன் திட்டம் என்ன பண்ணாருன்னா அப்படின்னு பார்த்தா, 1947 நடந்துச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்திய முஸ்லீம் பிரச்சனைகளை கொஞ்சம் பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க விருப்ப